friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்ம ஒரு அவசரமான திடீர் சாம்பார் ரொம்ப ஈஸியா எளிமையான முறையில புளி தேவையில்லை, மசாலா தேவையில்லை. ரொம்ப எளிமையா ஒரு 5 நிமிடத்துல ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாங்க. இது வந்து இந்த சாம்பார் வந்து பொங்கல், இட்லி, தோசை இத மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். பிறந்த குழந்தை 6 மாசத்துலேருந்து உள்ள குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது இந்த சாம்பார் மூலமா சாதமும் வச்சு கொடுக்கலாம், இட்லி வச்சு கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா விதத்துலையும் நம்ம வந்து எல்லாராலுமே ஈஸியாக செஞ்சு ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய உணவுங்க. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது என்னென்னா 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவால் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் இது. வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு 1 டம்ளர், தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய் குறுக்க கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைச்சவும் செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை, மல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு, 1 மிளகாய் வற்றல். இது வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். இது நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுங்க, இல்லைனாலும் இது இல்லாமையும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அப்படி பாசிப்பருப்பு இந்த குக்கரில் வேக வச்சேன். அதே பாத்திரமே நான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதனால் நல்லா வதக்கிங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அவசரமாக வைக்கும்போது. தக்காளி சேர்த்துங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு பச்சை மிளகாய் குறுக்க கட் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? நமக்கு காரம் தேவை, அதனால் காரம் வேணும்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பில் நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். நமக்கு சாம்பாருன்றனால கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் தண்ணி. பாசிப்பருப்பு நல்லா திக்காக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். திடீர் சாம்பாருக்கு நமக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே தேவையில்லை, புளியெல்லாம் தேவையில்லை. நமக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் கார மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த காரமே போதும். இன்னும் காரம் வேணும்னு சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷனல். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உடனே சேர்க்க வேண்டாம். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா வாசமும் வந்துடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு, அவ்வளவுதாங்க. நம்ம இதில் தாளிக்கலாம். ஆயில் விட்டுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம். இது நான் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தில் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை தாளிக்கும் போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, மல்லி இலையும் 2 தாளிச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட தாளிக்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. திடீர் பாசிப்பருப்பு சாம்பார். உடனடியாக நம்ம பொங்கல்லாம் சாப்பிடும்போது, பொங்கலுக்கு சாம்பார் தான் சில பேருக்கு பிடிக்கும். நம்ம பொங்கல் வச்சா சாம்பார் வைக்கணுமே, பெரிய வேலையாக இருக்குன்னு யோசிக்காமல் இதை மாதிரி உடனே பாசிப்பருப்பில் சாம்பார் வைக்கலாம். இன்னும் நம்ம சுவைக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். திடீர் அவசர சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு
பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.